ஸோ ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஸ்கூலில் நடந்த கிளாப் அவுட்டுங்கிற ஒரு ஈவெண்ட்டும், அப்புறம் அவார்ட் செரமனியும், அதுக்கப்புறம் என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலோட vlog தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்து ஒரு அவார்ட் செரமனி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுல் இயர் வந்து ஸ்கூலில் யாரெல்லாம் வந்து A and B கிரேட்ஸ் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது அவார்டுங்கிறத வந்து சர்டிஃபிகேட்டாக இவங்க கொடுத்தாங்க. அதில் நானும் போய் வாங்கியிருந்தேன். அந்த அவார்ட் செரிமனி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து கிளாப் போட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா, இந்த இப்போ நாங்கள் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கிறோம். ஸோ மிடில் ஸ்கூலோட லாஸ்ட் இயர் வந்து 8th கிரேட் தான். ஸோ 8th கிரேட் முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் போகிறனால எங்களை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அன்றைக்கி இருந்திருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு வாரம் முன்னாடியே வச்சுட்டாங்க. இந்த கிளாப் அவுட் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. இங்கே இந்த 8th கிரேட் முடித்ததுக்கே வந்து ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இதை செலிப்ரேட் பண்ணாங்க. எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம்லேருந்தே வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து சும்மா படம் போட்டுட்டு அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக விளாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக தான் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்லலாம் நாங்கள் ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட் பீரியடில் வந்து மேத்ஸ் பீரியடு, அப்போ போய் நாங்கள் சும்மா ஒரு பசில்ஸ் மாதிரி விளாண்டுக்கிட்டு எல்லோரும் அப்படியே சில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற பீரியடெல்லாம் சும்மா கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு அப்படியே படம் பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னடா இவன் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே மொபைல் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கலாம் போகிறான்னு நினைக்காதீங்க. இங்கே எல்லாருமே ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு வந்து மொபைல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அது அலவுட் இங்கே ஸ்கூலில். இங்கே ஸ்கூலில் வந்து எல்லா பசங்களுமே மொபைல் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு பிக்கப் பண்ணணும், ஒரு ட்ராப் பண்ணணுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் தேவைங்கிறனால எல்லாருமே வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு கிளாஸ் நடக்கும்போது அதுக்குன்னு யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கலான்லாம் கிடையாது. நம்ம ஏதாவது பஸ்ஸில் இருக்கும்போது வேணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஸ்கூலுக்கு வெளியே இருக்கும்போது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. இதுதான் என்னோடய மேத்ஸ் கிளாஸ். இங்கே ஸ்கூலில் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கிற பேரில் எல்லாம் சின்ன குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படி தான் இங்கே படிக்கவே செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாளெல்லாம் முடிச்சுட்டு எல்லா டீச்சருக்கும் பாய் தேங்க்யூலாம் சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் அப்படியே அந்த பஸ்ஸெல்லாம் வந்து அப்படியே டிஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்து எல்லா டீச்சர்ஸும் ஸ்டாஃப்ஸும் வந்து எங்களுக்கு வந்து லைக் பாய் சொன்னாங்க அந்த 8th கிரேடர்ஸ்க்கெல்லாம். ஏன்னா வந்து நாங்கள் அந்த ஸ்கூலை விட்டு போக போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வர முடியாதுல்ல, நாங்கள் அடுத்து வந்து ஹை ஸ்கூல் தான் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்பாடா 8th கிரேடை முடிச்சிட்டோங்கிற அப்படியே சந்தோஷத்தில் வந்து கிளம்புனாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.